வணக்கம். சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற முக்கியமான சில தகவல்கள், அது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற சம்மந்தமான தகவல்கள் இருக்குது. அதை படிப்படியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி காத்திருக்கு. அது என்ன அதிர்ச்சிகரம் அப்படின்றத கொஞ்சம் விலாவாரியாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்துல இதுவரைக்கும் இந்த ஹிஸ்டரியிலே இல்லாத வகையில கேன்சர் கேசஸ் பதிவாயிருக்கு. நீங்க கேட்டது சரிதான். 1,00,000 பேருக்கு ஒரு வருஷத்துல கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டு. அப்படி அந்த 1,00,000 பேர் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு, இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற சம்பந்தமான டீட்டெயில்ஸை வரிசையாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 1,00,000 பேருக்கு புது கேன்சர் கேசஸ், அதாவது கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது மட்டுமே 1,00,000 கேசஸ் ஒரு வருஷத்துல அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம் வெளியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, வழக்கமா இருக்கிற ரேட்டை விட ரொம்ப அதிகமான ரேட்ல இந்த கேன்சர் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் மாநில அரசாங்கம் சொல்ற ஒரு புள்ளி விவரம். சரியா சொல்லணும்னா 1,97,000 பேருக்கு புதுசா இந்த கேன்சர் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டேட் கவர்மெண்டோடைய டேட்டாவா இருக்கு. சரி, இதுல யாருக்கு தான் அதிகமான கேன்சருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த கேன்சர் அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிறதா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய புள்ளி விவரமா இருக்கு. இந்த 1,00,000 பேர்ல 53,000 பேர் பெண்கள் தான் அப்படிங்கிறதா அந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம். இதை மாவட்ட வாரியா பார்த்தோம் அப்படின்னா தலைநகரா இருக்கிற சென்னையில தான் அதிகமான கேன்சர் கேசஸ் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த நம்பர்ஸ். இதுல பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான கேன்சர் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய், சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்விக்ஸுக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் தான் அதிகமான பாதிப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேன்சர் பாதிப்பு இருக்குதுன்னு தெரியாமலேயே நிறைய பேர் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல தான் அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ற ஒரு முக்கியமான புள்ளி விவரம். ஆண்களுக்கு எந்த டைப் ஆஃப் கேன்சர் அதிகமா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது வாய், அப்புறம் தொண்டையில நுரையீரல் புற்றுநோய்கள், இதுதான் பெண்களுக்கு ஒரு டைப், ஆண்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் சொல்ற தரவா இருக்கு. ஏன் இப்படி ஏறுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு டாக்டர்ஸ் தரப்புல இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்டோடைய எக்ஸ்பர்ட்ஸ் தரப்புல இருந்தும் சில முக்கியமான ரீசன்ஸை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றது கிடையாது, இரவு நேரத்தில் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பர்ட் சொல்ற முக்கியமான ரீசன்ல முதலாவதா இருக்கிறது போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு. இது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் ஹேபிட், அப்புறம் மது பழக்கம் இருக்கிறதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்த விட ரொம்ப பகீர்னு இருந்த தகவல் என்ன அப்படின்னா, சென்னை மாதிரியான டவுன்ஸ்ல காற்று மாசு ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஏர் பொல்யூஷன் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கிறதும் இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ்ல முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்டெப் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஹாப்பியான லைஃப் ஸ்டைல் பொதுமக்கள் கிட்ட இல்லாம போயிடுச்சு. குறிப்பா மன அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுவும் கேன்சர் காசிங்க்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட போதுமான அளவுக்கு விழிப்புணர்வும் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இப்போ இது சரி பண்றதுக்கு ஒரு அரசாங்கம் சார்பில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹெட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, ஒரு தலைமை மருத்துவமனை இருக்கும். அந்த தலைமை மருத்துவமனையில் யாருக்கெல்லாம் 30 வயசுக்கு மேலே போகுதோ எல்லாமே ஒரு ஸ்க்ரீனிங்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை மருத்துவர்கள் பரிந்துரைப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் இதை எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்ததாக ஒரு ஃப்ளைட் பறக்குது. அந்த ஃப்ளைட் பறக்கிறதுக்கு மொத்தமாகவே செலவானது இந்தியன் ருபீஸில் வெறும் 500 ரூபாயில ஒரு ஃப்ளைட் பறக்க முடியும் அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ஷாக்கிங்கான தகவலாக இருக்குது. அந்த ஏர்பிளேன் என்ன டைப், என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாம். நியூயார்க்கில் பிளாட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது. ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மொத்தம் 11 டன் இருக்கிற ஒரு ஃப்ளைட் வானத்தில் 27 நிமிஷம் பறந்துருக்கு. அதுக்கு மொத்தமே ஆன செலவு இந்தியன் ருபீஸில் 500 ரூபா, அமெரிக்கன் டாலரில் ஆல்மோஸ்ட் 100 ரூபா அப்படிங்கிறதுனால $5 அதுக்கான எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வெறும் $5 தான் அப்படிங்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சரி, அப்படி அந்த ஃப்ளைட் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது X1 டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஃப்ளைட் இருக்குது. அந்த X1 டெமான்ஸ்ட்ரேட்டர் ஃப்ளைட்டு முழுக்க முழுக்க பேட்டரியிலே இயங்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். இதில் எவ்வளோ பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 30 பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 எலக்ட்ரிக் மோட்டார், 1 மெகாவாட்டுக்கும் அதிகமாக இருக்கிற ஆல் பேட்டரி எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இதெல்லாம் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டெஸ்ட் பண்ணும்போது இது எலக்ட்ரிக் பேட்டரியில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ரொம்ப ஹைட் போயிட்டோம்னா அங்கேருந்து கீழே விழுந்தால் பெரிய டேமேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுனால 1100 அடி வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் விமானிகள், பராமரிப்பு செலவு, ஏர்போர்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸு, பேட்டரி, இதை பற்றி அவங்க பேசல.
எலக்ட்ரிசிட்டி அந்த ஃப்ளைட் 27 நிமிஷம் பறக்கிறதுக்கு மட்டும் ₹500, அதாவது இந்திய ரூபாயில் ₹500, அமெரிக்கன் டாலர்ஸில் $5 மட்டும்தான் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது யார் தான் இந்த ஃப்ளைட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹார்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இந்த X1க்கு அடுத்த கட்டமாக ES30 அப்படிங்கிற ஒரு மாடலை களமிறக்க போகிறாங்க. இந்த ES30 அப்படிங்கிற விமானம் வந்து ஒரு ஆஃப் வந்து பேட்டரியில் இயங்கும், அடுத்த ஆஃப் வந்து பெட்ரோல் ஆர் டீசல் ஆர் இந்த ஃபியூலில் இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் பேட்டரியில் போகும். அதுக்கப்புறம் அந்த ஹைப்ரிட் மோடில் ஒர்க் பண்ணால் ஒரே சிங்கிள் டைமில் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து திருப்பி லேண்ட் ஆகிற வரைக்கும் 800 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக பறக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த தகவலாக இருக்குது. இப்போ அமெரிக்காவில் இயங்குது. 2019 இந்த கம்பெனி வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஃப்ளைட் கம்பெனி கிட்ட இருந்து பெரிய அளவில் ஒரு பணத்தை நிதியுதவியாக இவங்க வாங்கியிருக்காங்க. 2028 இந்த ES30 அப்படிங்கிற ஃப்ளைட்டை டெஸ்ட் டிரைவ் பண்ண போகிறாங்க. 2031 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே வரப்போகுது. 2031 கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கும் கொஞ்சம் ஹைப்ரிடாக இருக்கிற ஒரு ஃப்ளைட்டும் கமர்ஷியலாக தொடங்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான தகவலாக இருக்குது. 2 முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். இப்போ ஊரே அடிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹார்மூஸில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் என்னதான் கள நிலவரம், அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத விலாவரியா பார்க்கலாம் வாங்க. இந்த ஹார்மூஸ் நீரிணையை முழுசா திறக்க போறோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டமா இருக்கு. ஆனா அதை மூடியே தான் இருக்கும், உங்களை திறக்கவே விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இப்போதைக்கு மிரட்டலா இருக்கு. சரி, இப்போ இந்த ஹார்மூஸ்ல போருக்கு முன்னாடி எவ்வளோ போச்சு கப்பல், இப்போ எவ்வளோ கப்பல் டிராவல் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது போருக்கு முன்னாடி 138 சரக்கு கப்பல்கள், அதாவது இந்த 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ்ல இதுக்கு முன்னாடி 138 கப்பல்கள் ஒரு நாளைக்கே டிராவல் போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த சண்டை நடக்கிறதுனால வெறும் 13 கப்பல் மட்டும்தான் போகுது அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கள நிலவரமாக இருக்குது. இப்போது நம்ம தலைவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, ஹார்மூஸ் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஒரு டெரிட்டரி. இப்போ இவர் வந்து ஏதோ இந்த வீடியோ கேம்லாம் விளையாடுற மாதிரி எதாவது பொருள் போய் எதாவது ஒன்றத்தை அட்டாக் பண்ணி அது முழுசாக எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோ கேமில் வர மாதிரியே அவருக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரியான ஒரு செயல்களை இந்த டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் வெனிசுலாவில் அங்கேருந்து ஆயில் வளத்தெல்லாம் கைப்பற்றினார். அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் முழுக்க முழுக்க இது அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த மேப்பை ரிலீஸ் பண்ண டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானும் ஓமனும் சண்டை போடுற இந்த ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் இப்படி 2 பேரும் சண்டை போடக்கூடாது, அது முழுசாக இடமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் எச்சரிக்கையும் மீறி நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓமன் மேலே குண்டு போடுறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபராக இருக்க டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மோதல் போக்கு இருந்தாலும் கள நிலவரம் வேறையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்று என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் சவுதி அரேபியாவில் அராம்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த அராம்கோ கம்பெனி 60 லட்சம் பேரல் வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எப்பவுமே இப்படி தான் அடிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம ஏற்றுமதி மட்டும் கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த அராம்கோ பண்ற ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. ஈரான் கிட்ட இருந்து எல்லா வர்த்தக ஒப்பந்தங்களையும் இந்த UAE அப்படின்னு சொல்லப்படுற அரப் கண்ட்ரிஸ் கம்ப்ளீட்டா நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். சீனாவும் இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதுனால நாங்க வந்து அதே வழக்கமான ரூட்ல எங்களுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெயை எடுத்துட்டு போக முடியாது, நாங்க ஆல்டர்னேட் ரூட் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி சீனாவும் தங்களுடைய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 6 விஷயம் கொடுத்துருங்க, இந்த 6 விஷயம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 6 விஷயம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எங்களை த்ரெட்டன் பண்றது நிறுத்தணும், போரை முடிக்கணும். அதே மாதிரி அமெரிக்கா வந்து சி பிளாக்கெடுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு முன்னாடி தங்களோட கப்பலை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு எந்த கப்பலையும் போக விடாமல் வர விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். அதே போல் போரில் ஏற்பட்ட பாதிப்புக்கு நீங்கள் தானே குண்டு போட்டீங்க, மொத்த காசு நீங்கள் தான் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க வைக்கிற இன்னொரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. பொருளாதார தடை, அவங்க மேலே போட்டிருக்கிற சாங்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக தூக்கணும். சில பொருட்கள்லாம் அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ஃப்ரோசன் அசெட்ஸை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அமெரிக்கா தரப்புலேருந்து நீங்கள் என்ன கேட்குறது, நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக தான் நாங்கள் பண்ணுவோம். போரே நாங்கள் உங்கள் மேலே தானே குண்டு போட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு காசு தரணும், அமெரிக்க படைக்கு தான் அதிகமாக செலவாச்சு, அதனால் நீங்கள் தான் எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபராக இருக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏடாகூடமான வேலைகளில் முக்கியமான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கள நிலவரமாக இருக்குது. இதுக்கு அப்புறமா இந்த 2012 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி ஒரு பங்கர் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சுவிட்சர்லாந்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே உலகம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ராஜெக்ட் சுவிட்சர்லாந்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவரியா பார்க்கலாம் வாங்க. சுவிட்சர்லாந்தில் லுங்கன் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த லுங்கன் கிராமத்துக்கு பக்கத்தில் ப்ரூனிக் அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு. இந்த மலைப்பகுதி பக்கத்தில்
ஒரு பங்கர் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த பங்கருக்கு பேரு ப்ரூனிக் மெகா சேஃப். இந்த ப்ரூனிக் மெகா சேஃப் அப்படிங்கிறது ஒரு சாதாரண திட்டம் கிடையாது. தரை அளவுக்கு கீழ ஒரு 100 மீட்டர் ஆழத்துக்கு பாறைகள குடைஞ்சு அங்க ஒரு சீக்ரெட்டா ஒரு பங்கர் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ப்ரூனிக் மெகா சேஃப் திட்டம். அப்படி அந்த நிலத்தடி கட்டுமானம், அப்புறம் வெடிபொருட்கள்ல இந்த இந்த அண்டர் கிரவுண்ட்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அதே மாதிரி இந்த எப்படியெல்லாம் வெடிபொருள் வச்சா மேல இருக்க பாறை உடையாம நம்மளுக்கு தேவையான ஷேப்ல வரும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு, தாமஸ் காசர் அப்படின்னு ஒரு பேரு. இந்த தாமஸ் காசர் தலைமையிலான குழு தான் இந்த பங்கரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 20லேருந்து 24 ரூம்ஸ் வரைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, தரை அளவுக்கு கீழே 100 அடி ஆழத்துக்கு கீழே 20 ரூம்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? உலகத்துல எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பங்கர்ல போய் பதுங்கிக்கலாம், தங்களுடைய பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதுதான் இந்த பங்கருடைய பிளானா இருக்கு. 99 வருஷம் இதை குத்தகைக்கு விட போறாங்களாமா. இதனோட ஸ்டார்டிங் விலை இந்திய ரூபாயில வெறும் 5.8 கோடி ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தபடியா இதை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த 20 ரூம்ஸுமே வந்து கோடீஸ்வரங்களுக்கு தான் தேவைப்படும். அவங்க தான் தங்க கையில் இருக்கிற விண்டேஜ் கார்ஸ், சொகுசு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே இந்த பங்கர்ஸில் அவங்க தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. சரி, இது வந்து தரையோடைய அளவுக்கு கீழே போனால் ஆக்சிஜன் இருக்காது, டெம்பரேச்சர் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த பாறைகளுக்கு கீழே வெறும் 13 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால மனிதர்கள் வாழவும் முடியும், அதே நேரத்தில் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பழக்கம் வந்து சுவிட்சர்லாந்துக்கு இன்றைக்கி நேத்தா வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது அவங்க தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காலப்போக்கில் அந்த பங்கர்ஸை ஆஃபீஸாகவே யூஸ் பண்ண கதையெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எல்லா நாடுகளும் சண்டை அதிகமாகிடுச்சு, ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் அதிகமாக போடுறாங்க. அதனால் தங்கள் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் தங்களோட வீட்டுகள்லேயே வச்சுக்காம சுவிட்சர்லாந்தில் பதுக்கி வைக்கிறதுக்கு இந்த மெகா சேஃப் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தரப்பு எதிர்ப்பும் சொல்கிறாங்க. மலை எப்படி நீங்கள் குடையலாம், அப்படி குடைஞ்சிங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது ரொம்ப பணக்காரனாக இருக்கிறவன் தன்னுடைய பொருளை பாதுகாத்துக்க முடியும். ஒன்றுமே இல்லாத சாதாரண நபர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற டெவலப்மெண்ட்ஸை தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.